அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கு எப்படி அமையுதுன்னு ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரம்மாவிடம் இருந்து தொடங்கலாம். தனுசு ராசிக்கு 2026. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போவே டைம் நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே ராமலிங்கம் ஐயா சொன்னார், ராசியில் இருக்கக்கூடிய அந்த 4 கிரக சேர்க்கையும் சுக்கிரன் குரு பார்வையும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். அண்ட் ஆரம்பத்திலேயே சொன்னார், பிள்ளைகளுக்காக நிறையா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீமராஜ் ஐயா சொன்னார். கண்டிப்பாக இப்போ இந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியை தீவிரமாக நீங்கள் தை மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக கார்த்திகை மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த கிரகங்கள் எல்லாமே கொடுக்க போகுது. பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு பொது சேவையில் இருக்கீங்க, ஒரு கட்சியில் இருக்கீங்க, இல்லை கோவிலில் ஒரு பெரிய திருப்பணியில் இருக்கீங்க, இவ்வளோ நாளாக என்னை யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு மீடியாவில் நீங்கள் பெரிய ஆளாக வர்றதுக்கு இல்லை பிரபலமாகறதுக்கு குரு உங்களுக்கு ஒரு காரணமாக இருப்பார். மற்ற கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் பேக் ஸ்டேஜில் தான்ப்பா இருந்தேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஃப்ரண்ட் ஸ்டேஜ் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அது நீங்கள் ஒரு கலைஞராக இருக்கலாம், இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கலாம். இது கண்டிப்பாக இருக்கும். இது ஜனவரியிலேருந்தே இதுக்கான ஒர்க் பண்ணுங்கள். இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தான் உச்சபலம் பெறுகிறார். மூலம் உத்ராடம் பூராடம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த 2026 ஒரு சேலஞ்சிங் இயராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஒன்றத்துக்குமே உதவலை அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ பாரடாப்பா இவங்க பாரு எப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 2026 பேரும் புகழையும் கண்டிப்பாக கொடுக்கும். டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா, நீங்க சொல்லுங்க, 2026 தனுசு ராசிக்கு எப்படி அமையுது? தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகம் என்ன கேட்டீங்கன்னா, பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் பகவானே ராசியில் உட்கார்ந்து வருஷம் துவங்குகிறது அப்படிங்கிற போதே மிகப்பெரிய ஏற்றங்கள் அவங்க காண போகிறாங்க. பொதுவாக கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய தனுசு ராசிக்காரங்க. இந்த செய்தியை சொல்லுவாங்களான்னு காத்திருக்காங்க. நல்ல கல்யாண யோகம் வரக்கூடிய ஆண்டு 2026 முதல் விஷயம். இரண்டாவது, நல்ல தன பிராப்தி இருக்கும், திடீர் பண வருமானங்கள் இருக்கும். இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃபில் கூட அதை பார்க்கலாம். திடீர் தன வருமானங்கள் சேரும். அப்படி இவர்களுக்கு ராசிக்கு அதிபதி போய் உச்சமாக அமர்வது என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அவங்களுக்கு கொடுக்க போகுது. எதில் கவனமாக இருக்கணும்? தேக ஆரோக்கியம், அதுதான் முக்கியம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம், சூரிய பகவான் எப்போதுமே தனுசு ராசியில் உட்கார்ந்து தான் புது ஆங்கில ஆண்டு ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு இந்த சூரியனோடு புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். நான் சொல்கிற மாதிரி தர்மஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த தனுசு ராசியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய வேலைகள் கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும், பிஸ்னஸில் பெரிய லாபம் கிடைக்கும், அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கமாவார்கள், நல்ல பதவிகள் கிடைக்கும், படிப்பில் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அந்த கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஆண்டு இது. அப்படி மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு காத்திருக்கு. யாரை இவர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ராமபிரான் வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு நாளும் ராமபிரான் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு கொடுக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். அந்த உதவி என்பது இறைவனுக்கு செய்யக்கூடியது தொண்டு போன்றது. அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடிய உதவியும் இவர்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கும். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்து பீமராஜ் ஐயா அவர்கள், நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்கு 2026 எப்படி அமையுது? தனுராசி அன்பர்கள், இந்த ஆண்டை ஒரு குழந்தை எப்படி விடுமுறையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோமோ, ஒரு தீபாவளி பண்டிகை நிறைய பேர் எப்படி அந்த பண்டிகை லீவுக்காகவோ ஸ்வீட் சாப்பிட்ணும், புத்தாடை பட்டாசு வெடிக்கவோ எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்களோ, அப்படி இந்த வருஷத்தை நீங்கள் வரவேற்கலாம், செலிப்ரேட் பண்ணலாம், கொண்டாடலாம். நியூ இயர் செலிப்ரேஷன்றது உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் நீங்கள் அடைய போகிறீங்க. குறிப்பாக அம்மா சொன்ன மாதிரி இது நாள் வரைக்கும் ஒன்றுமே பண்ணல, எதுக்குமே லாய்க்கில்லை, எதுவுமே கை கூடலை, லக்கே இல்லை அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த வருஷம் சாதித்து காட்டுவீங்க. தனுசு ராசின்னு சொன்னாலே நீங்கள் நிறைய பழைய கதைகள் அனுபவங்களை பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க. வயசானவங்களை பார்த்தா அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஃபோன் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்ட்டுலாம் பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். இந்த ஆண்டு அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 10-12 ஆண்டுகளுக்கு முன்னராக இது போல் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி விநாயகர் சதுர்த்தியை பற்றி அடியன் பேச வேண்டியது இருந்தது. நான் ரொம்ப நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு குறிப்பெல்லாம் இன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காடுறேன்.
எனக்கு முன்னாடியே அதே மாதிரி அந்த நல்ல நாள் சொல்லும்போது நிறைய பேர் பெரியவங்க பேசுவாங்க இல்லையா, ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் முடிச்சவொன்னே நான் பேசணும். நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இதை போல் 10 மணிக்கு எல்லாமே அவர் சொல்லி முடிச்சிட்டார். அவர் வந்து பக்கா ப்ரொஃபஷனல் சொற்பொழிவாளர். கோவிலெலாம் போய் கும்பாபிஷேகத்தெலாம் போயிட்டு பிள்ளையாரை பற்றி பேசுகிறவர் எல்லாமே சொல்லிட்டாரு. எனக்கான ஒன்று சொல்ல நம்ம என்ன பேச போகிறோம், என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அப்புறம் அவர் முடித்த பிறகு என்னுடைய ப்ரொடியூசர்கிட்டயே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் மறுபடியும் ரெடி ஆகிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப குறிப்புகளை எடுத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை நான் செய்ய வேண்டியிருந்தது. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக ஃபஸ்ட்டு கொடுப்பார். ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் 8ஆம் இடத்திற்கு வரும்போது ராசியாதிபதி உச்சமடைய தான் போகிறார். நல்லா தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அப்படி ஒரு செக் வைக்கிற மாதிரி நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த சப்ஜெக்ட்லேயே இல்லாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸுக்கும் தயாராக இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களால் மிகச்சிறப்பாக சாதனைகள் செய்ய முடியும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் அமைதுன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம். அப்போ மனை வாங்கும்போது என்ன அப்படின்னு கேட்டால், மனை வந்து எல்லாருக்குமே செகண்ட் ஹேண்டு தான். ஏன்னா இந்த உலகம் எவ்வளோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறது. நான் போய் ஒரு பிளாட் வாங்கிட்டேன், ஒரு மனை வாங்கிட்டேன், நான் தான்னா எவ்வளோ பேர் அதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. அப்போ இந்த ஆண்டு செகண்ட் ஹேண்ட் விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். நான் சொன்னது எல்லாமே வந்து பொருள் சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில். மிக்க நன்றி ஐயா. MS ராமலிங்கம் ஐயா அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், தனுசு ராசிக்கு 2026. இல்லை, 2026 தனுசு ராசிக்கு உண்மையாகவே சிறப்பாக இருக்கும், அதோட டவுட்டே இல்லை. அடிப்படையாக ஜோதிட விதிகளின்படி ஒரு மிகப்பெரிய யோக பாக்கியம் என்று சொல்லப்படுவதே சார் சொன்ன மாதிரி 9, 10ஆம் பாவாதிபதிகள் ஓரிடத்தில் இணைவது என்பது தர்மகர்ம ராஜயோகம். அப்போ அது தர்மகர்ம ராஜயோகம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இருக்கின்ற கஷ்டங்களில் விடுதலை பெறுவது, இருக்கின்றதெல்லாம் மாற்றிக்கிட்டு தான் ஆனந்தப்படுவது, சந்தோஷப்படுவது, பிரமாதமாக வளர்ந்து காட்டுவது, மற்றவர்கள் கண்ணை உறுத்துற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி பெறுவது, இதெல்லாம் இந்த வருஷத்தில் தனுசுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது போலவே குரு பகவான் பார்வையில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சூரியனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார், புதனை பார்த்து கொண்டிருக்கிறார், செவ்வாய் சுக்கிரனையும் பார்த்து கொண்டு, இது அத்தனையுமே யோகம்தான். அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பூமி பலம் இருக்குது. அதே மாதிரி அதிகார பலம் என்பது கண்டிப்பாக வரும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இதுவரைக்கும் துபாயில் ஒருத்தர், சென்னையில் ஒருத்தர்னு வாழ்ந்தவங்கெல்லாம் இப்போ கூடி ஒன்றாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக பெரிய லாபங்கள் பெறக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப உறுதியான வாய்ப்புகள் கிடைக்கும். சனி பகவான் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனம் வச்சுக்கணும். குறிப்பாக இந்த சாயந்தர நேரங்களில் கார் ஓட்டிகிட்டு போகிறது, 2 வீலர் ஓட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறது கட்டாயமாக நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து அத்தனையிலையுமே ரொம்ப சிறப்பானது ஒரு வாழ்க்கை என்பது நிச்சயமாக தனுசுவில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு கடந்த ஒரு 5-6 மாதமாக கால் வலி, கை வலி இப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு நல்ல மருத்துவர் கிடைத்தார், நல்லா வந்ததுங்கிற அடிப்படையில் அவங்களோட நோய்வாய்ப்பட்ட காலகட்டங்களும் மாற்றத்துக்கு உண்டாகும். அதுலேயும் குரு பகவான் பயிற்சி ஆகிட்டாருன்னா 2ஆம் இடத்தவே பார்க்க போகிறார். இந்த 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ரொம்ப அனுகூலமான பொருளாதார விருத்திகளை கொடுக்கும். மொத்தத்தில் தனுசூல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கண்ணோட்டம் இவர் சார் சொன்ன மாதிரி நிறைய பொருளாதார அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக 2026 இருக்கும். அதை பயன்படுத்தி சொத்து சுகங்கள் கிடைக்கும்.